ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரும் வரவேற்கிறோம். சென்னையில் இன்று இதயக்கனி 50வது நாள் கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக பெங்களூரை சேர்ந்த அண்ணன் லோகேஷ் அவர்கள், இந்த திரையில் காண்கிறாரே அவர்தான். அவருடைய தலைமையில் சுமார் ஒரு 10 நபர்கள், அண்ணன் லோகேஷ் அவருடைய தலைமையில் சுமார் ஒரு 10 நபர்கள், எஸ் லோகேஷ், கண்ணன், மூர்த்தி, ஆனந்த், சாமுவேல், ரவி சக்கரவர்த்தி, ஆரணி ரவி, ராஜா, பாஸ்கர், புருஷோத், அசோக் குமார், சென்னை போன்ற 10 நபர்களும் சேர்ந்து சென்னைக்கு சென்று இதயக்கனி 50வது நாள் விழா கொண்டாட்டத்துக்கு சென்றிருக்கிறார்கள். இங்கு பெங்களூரில் பல லட்சங்களை செலவு செய்து இவர்களுடைய தலைமையில் மாலைகளையும் தியேட்டரில் அலங்காரங்களும் கொண்டாட்டங்களும் செய்துவிட்டு இன்று சென்னையில் 50வது நாள் என்ற காரணத்தினால் அங்கே சென்று பெங்களூரிலிருந்து இதற்காகவே சென்று ரசிகர்கள் அங்கு ஆல்பர்ட் திரையரங்கை முற்றுகையிட்டிருக்கின்றனர். ஷோ நடைபெறும் தருணம் இது. இன்னும் சிறிது நேரத்தில் ஷோ ஆரம்பமாக இருக்கிறது. அங்கு வலுவாக மழை பெய்து வருகிறது. கொட்டு மழையும் பொருட்படுத்தாமல் மக்கள் தியேட்டரை முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். பெங்களூரை சேர்ந்த அண்ணன் லோகேஷ் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து அங்கு மிக மகிழ்ச்சியுடன் திரைப்படத்தை கண்டு மகிழ்ந்து தலைவனுடைய 50வது நாள் விழா கொண்டாட்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள். நல்ல ஒரு விஷயம். இந்த படம் 50வது நாள் மட்டுமில்லை, 50வது ஆண்டு பொன்விழாவும் கூட. 1975 ஆகஸ்ட் 22ஆம் தேதி தான் முதலில் இந்த திரைப்படம் திரையிட்டப்பட்ட நாள். அதே போல் இப்போது டிஜிட்டல் முறையில் படம் திரையிட்டிருக்கின்ற நாளும் அதுவும் ஒத்துப்போகிறது. இதே நாளில் 50வது நாள் வந்திருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான நிகழ்வு என்பதை நீங்களே பாருங்கள். மக்கள் குடைகளை வைத்து கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் தலைவருடைய படத்தை காண்பதற்கு மிக ஆர்வமாக வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. போன வாரம் ரிலீஸ் ஆன படம் கூட இந்த வாரம் தியேட்டரில் இருக்கிறதில்ல. 50 வருடங்கள் கடந்து வந்து ரிலீஸ் ஆகிய திரைப்படம் 50 நாட்கள் ஓடி இருக்கிறது என்றால் இதை விட வரலாற்று சாதனை என்ன என்று நாம் சொல்ல முடியும். தலைவர் மறைந்து 38 ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு தருணத்தில் தலைவர் சொல்லியிருப்பார், ஒரு மனிதன் இருக்கின்ற பொழுது அவனுடைய புகழை தெரியாது, மறைந்த பிறகு அவருடைய புகழ் எப்படி இருக்கிறது என்று வைத்துதான் அவருடைய வாழ்ந்ததுக்கு அர்த்தம் என்று சொல்லியிருந்தார்கள். அது இன்று ஊர்ஜிதமாக இருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆல்பர்ட் தியேட்டரை மக்கள் முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். மாலைகளையும் அணிவித்து தங்கத்தலைவனுடைய திரைப்படத்தை பார்த்து இதயக்கனி படத்தை கொண்டாடுவதற்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் விழா கோலம் சூட இருக்கிறது. அதேபோல் விழாவை சிறப்பிப்பதற்காக இன்று சில ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள். இவர்தான் லோகேஷ் அண்ணன் அவர்கள். இங்கிருந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய சேவை மேலும் தொடர வேண்டும். அவருடைய ஆயுள் பாகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இறைவன் எம்ஜிஆரையும் வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக இதயக்கனி 50வது நாள் வெற்றி விழாவை வாழ்த்துகிறோம். மேலும் மக்களுக்கு இது போன்ற திரைப்படங்களை திரையிட்டு நல்ல சிந்தனைகளை போதிக்குமாறு விநியோகிஸ்தர்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.